சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பளிக்கிறது மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம். இந்த தீர்ப்பை நீதிபதி ஜி முத்துக்குமரன் வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு கடந்த 6 வருடங்களாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து காவல்துறையினரும் அதிகாரிகளும் தற்போது வரைக்கும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய செய்தியாளர் கருணாகரன், விவரம் என்ன? தேவப்பிரியன், மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த சாத்தான்குளம் தந்தை ஜெயராஜ் மகன் பென்னிக் அந்த காவல் நிலையத்தில் வைத்து துன்புறுத்தலில் அந்த கொலை வழக்கில் 2020 ஆண்டு ஜூன் மாதத்தில் நடந்த அந்த வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது என்று நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை பொறுத்த அளவில் அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் மற்றும் காவலர்கள் முருகன், சாமத்துரை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு இன்று தண்டனை விவரம் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால் அந்த வழக்கு சிபிஐ விசாரித்து வருகிறது. 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த சிபிஐ எஸ்பி சுக்லா 2027 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து 105 சாட்சிகள் பதிவுபட்டு அதில் சிபிஐ தரப்பில் 52 சாட்சிகள் முன்னிறுத்தப்பட்டு குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. 271 ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக. மேலும் இந்த தடய அறிவியல் சோதனையின் முடிவுகள், அதாவது அந்த அடிக்கப்பட்ட லத்தி, பயன்படுத்திய லத்தி, அந்த துணியில் படிந்திருந்த ரத்தக்கரை உள்ளிட்டவை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அனைத்து விதமான பதிவுகளையும் பதிவு செய்து குறுக்கு விசாரணை, இறுதி விசாரணை நடந்த பிறகு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இது இரட்டை கொலை வழக்காக பார்க்கப்படுகிறது. தந்தை மகன் கொலை வழக்கு என்பதால் இரட்டை கொலை வழக்காக பார்க்கப்படுகிறது. அதாவது பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டம் IPC 302 கொலை, 342 சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல், IPC 201 குற்றத்தின் ஆதாரங்களை அளித்தல், IPC 182 தெரிந்தே பொய்யான சாட்சிகளை உருவாக்குதல், IPC 199 பொய் சாட்சி தயாரித்தல், துன்புறுத்தல், தண்டனையை காப்பாற்றும் பொது ஊழியர் தன்னுடைய நடத்தையிலிருந்து தவறுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதில் கூட்டு சதி என்று நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இவர்களுக்கு அந்த கொலை வழக்கின் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதுல அந்த A1 ஸ்ரீதர், A3 ரகு கணேஷ், A4 முருகன் மற்றும் A6 முத்துராஜ் ஆகிய 4 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மற்ற 5 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரட்டை கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் இன்று அந்த தண்டனையை அறிவிப்பார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து தற்பொழுது வரை இவர்களுக்கு பிணை ஜாமீன் வழங்கப்படவில்லை. தொடர்ந்து சிறையிலேயே இருந்தார்கள். எனவே இந்த தண்டனைக்கு பிறகு அவர்கள் அனைவருக்கும் அதாவது ஆயுள் தண்டனை என்று கூறுகிறாரா அல்லது தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் முறையிடப்பட்டது. அவர் என்ன விதமான தண்டனை வழங்க உள்ளார் என்பது குறித்து இன்று 4 மணிக்கு தெரிய வரும் தேவப்பிரியன். மேலும் இந்த நீதிமன்றத்தில் மொத்தம் இது 6வது நீதிபதி முத்துக்குமரன் இவர் விசாரித்து வருகிறார். 6 ஆண்டுகள் இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. 9 குற்றம் சாட்டப்பட்டது 9 பேர் என்பதால் ஒவ்வொரு சாட்சியையும் 9 பேரும் குறுக்கு விசாரணை நடத்தினர். எனவே மிகவும் அரிதான பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு மாலை 4 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.